ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? ஒரு ஆட்சியாளர். தன்னுடைய குடும்ப பிரச்சனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்த நேரத்தில் வந்து சந்தித்து சொல்ல முடிகிறது, வீட்டுக்கே வந்து சொல்ல முடிகிறது. அப்ப பாருங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை கூட ஒரு ஆட்சியாளர் என்கிற முறையில் அவர்கள் தீர்வை தருவார்கள் என்கிற முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து தெளிவு பெற முடிகிறது. இன்னைக்கு இப்ப ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கிறாங்களா? ஒரு கலெக்டரை சந்திச்சு மனு கொடுக்க முடியுதா மக்களால? கலெக்டரை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு அலைய வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே மீறி அவர்கள் மனுக்கள் கொடுத்தாலும் பல நேரங்களில் கண்டுகொள்ள சில நேரங்களில் என்னவாகி விடுகிறது, மனுக்கள்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கும், தூங்கிட்டு இருக்கும். மனு பாட்டிமா மனு கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய பணம் வரல. அந்த பாட்டிமாவுக்கு இவங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன? லேப்டாப் எடுங்க, செல்போன் எடுங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபினா என்ன அந்த அம்மாவுக்கு தெரியாது, லேப்டாப் எப்படி ஆன் பண்ணணும் தெரியாது. என்னது ஓடிபி அப்படின்னா என்னமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பரிகாரம். இப்படி அலைய வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட பார்க்கிறோம், மக்கள் கொடுத்த மனுக்கள்லாம் மலையில குப்பையில கிடக்குது, பழைய பேப்பர் கடையில கிடக்குது, டீ கடையில பஜ்ஜி மனு, மக்கள் கொடுத்த மனு பஜ்ஜில வருது. அப்ப எந்த அளவிற்கு மக்களினுடைய மனுக்கள் பிரச்சனைகள் ஆட்சியாளர்களால் அலட்சியப்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கணும். இந்த அவலம்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லை. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வை தொழுது வணங்கியவர்களாக அவனது ஆலயத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் மாதத்தின் முதல் ஒரு வார காலத்திற்குண்டான தலைப்பாக அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற தலைப்பை தேர்வு செய்து நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக எவ்வாறு சிறந்து விளங்கினார்கள், அவர்களது காலத்திய அரசவை நடைமுறைகள் அனைத்தையும் ஒழித்து ஒரு புதிய நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை பற்றிய துவக்கமான சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக பழங்கால மன்னர்கள், ராஜாக்கள் தாங்கள் அதிகம் புகழப்பட வேண்டும் என்பதை பெரிதும் விரும்புவார்கள். நபிகள் நாயகம் மக்களால் தாம் அதிகம் புகழப்பட வேண்டும் என்பதை துளியும் விரும்பாதவர்களாக இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் கூட புகழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி முறையில் புகழ்ச்சிக்கு துளியும் இடம் இல்லை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் தெளிவுபடுத்தினாங்க. பல்வேறு நேரங்களில், சமயங்களில் தன்னை சுற்றிலும் ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்க முற்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஏகத்துவ கொள்கையின் மூலம் அந்த புனித பிம்பத்தை தகர்த்து எறிந்தார்கள், உடைத்து நொறுக்கினார்கள். அதில் பல சம்பவங்கள் இருக்கிறது. உதாரணமாக இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம், ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் என்கிற பேரில் ஒரு ஆண் குழந்தை உண்டு. இப்ராஹிம் நபியினுடைய நினைவாகத்தான் அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ரொம்ப ஆசையோடு பெரிதும் நேசத்தோடு அந்த பெயரை நபிகள் நாயகம் சூட்டினார்கள். சின்ன வயசிலேயே இப்ராஹிம் என்கிற அந்த ஆண் பிள்ளை இறந்து விட்டது. அந்த நேரத்தில் சூரிய கிரகணமும் ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு இறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய ஆண்மகன் இறப்பு, அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இந்த இரண்டையும் பொருத்தி பார்க்குறாங்க. கரெக்டாக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு இறப்பு, ஒரு துக்கம், அல்லாஹ்வின் தூதருடைய மகன் இறந்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் சூரியன் நபிகள் நாயகத்தின் வீட்டில் ஏற்பட்ட துன்பத்திற்காகத்தான் துக்கம் அனுஷ்டிக்கிறது இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி எவ்வளோ பெரிய ஒரு துன்பத்தில் இருப்பாங்க. ஆசையாக பிறந்த ஒரு ஆண்மகன் இறந்த துன்பத்தில் இருந்த பொழுது இந்த பேச்சு வேற ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருகிறது. உடனே மக்களை அழைக்கிறாங்க. மகனை இழந்த துன்பத்தில், துக்கத்தில் இருக்கிறாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதையும் தாண்டி மக்களை அழைத்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டதற்காக வேண்டி சூரியன் துக்கம் அனுஷ்டிக்குதா? அப்படியான ஒரு தேவை அவசியம் உண்டா? நீங்கள் சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி என்னதான் புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் இரு அத்தாட்சிகள். லா யன்ஹசிஃபானில் லிமௌத்தி அஹதின், யாருடைய மரணத்திற்காகவும் அவை துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. அதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கேற்ப அவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிரகணம் ஏற்பட்ட அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், தொழுகையில் ஈடுபடுங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய அது இன்னாருடைய துக்கத்திற்காகத்தான்,
இன்னாருடைய வீட்டில் ஏற்பட்ட இழப்பை ஒரு துக்கமாக வெளிப்படுத்துகிறது. அப்படியெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது, அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. என் வீட்டில் ஏற்பட்ட இறப்பிற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னியல்பாக தன்னை சுற்றி ஒரு புனித பிம்பம் உருவாக்கப்பட்ட போது உடனடியாக தான் ஒரு பெரும் துன்பத்தில் இருந்த போதிலும் கூட, தான் ஒரு பெரிய சோகத்தில் இருந்த போதிலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த புனித பிம்பத்தை கட்டமைப்பதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு புகழ்ச்சி என்கிற அந்த போதையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகியவர்களாக இருந்தார்கள். என்ன காரணம்? இந்த புனித பிம்பம் ஏற்பட்டு விட்டது என்று ஆகிவிட்டால் மக்களை எல்லாம் அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு போக்கு வந்துவிடும். ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடாத பண்பு, ஆட்சியாளர்கள் உள்ளத்தில் பதிவு செய்யக்கூடாத அம்சமே என்ன? மக்கள் வேற நாம வேற, நாமெல்லாம் புனிதர்கள், மக்கள் அவங்க சாதாரண அற்ப மனிதர்கள். அப்ப மக்களை அற்பமாக கருதக்கூடிய மனப்பான்மை மன்னர்களுக்கு ஏற்பட்டுவிடும், ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த புனித பிம்பத்திற்குள் எந்த ஆட்சியாளரும் சிக்கிவிடக்கூடாது என்கிற பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அற்புதமான பாடத்தை உணர்த்தி காட்டி செல்கிறார்கள். ஆட்சியாளர்கள் மண்டையில் இதை ஏற்றாதீங்க, எல்லாரும் சமம், மக்களும் நீங்களும் சமம், அனைவரும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறீர்கள், மக்களில் ஒருவராக மக்களோடு தன்னை பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல மனப்பான்மையில தான் ஆட்சியாளர் இருக்கணுமே ஒழிய மக்கள் வேற, அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் நாம வேற. இந்த புனித பிம்பம் கட்டமைத்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஒய்யாரத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க மக்கள், சாமானிய மக்கள். நம்ம எல்லாம் மேலே இருந்து கீழே பார்ப்பார்கள். அவங்க மேலே இருந்து கீழே பார்க்கக்கூடிய மனநிலைக்கு சென்று விட்டால் நம்மை அற்பமாக நடத்துவார்கள். நமது குரல் அவர்களுக்கு கேட்காது, நமது வழி அவர்களுக்கு புரியாது, நம்முடைய தேவைகள் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. ஏன்? அவங்க அற்பமானவர்கள், சாதாரண மனிதர்கள். நமது நாட்டின் பிரதமர் கூட இந்த புனித பிம்பத்தை எல்லா ஆட்சியாளர்களும் கட்டமைக்க முற்படுவான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குர்ஆன் சொல்லுகிற வரலாற்றின் படியும் அதுதான். ஃபிரௌன் தன்னை என்னன்னு சொன்னான்? ஒரு ஆட்சியாளர் தான். ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது? அவன் ஆட்சியாளன் என்பதை தாண்டி தனக்கு ஒரு, நான் சொல்றதை நீங்க கேட்கணும். அப்போ அவன் சொல்வதை மக்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பிம்பத்தை உருவாக்கணும்? அன ரப்புக்குமுல் அலா, நீங்கள் வணங்குகிற தெய்வங்கள்ல நான் உயர்ந்த தெய்வம், நான் தான் உங்களுடைய ரப்பு. அந்த பிம்பத்தை கட்டமைத்தான். அப்படி கட்டமைத்தால்தான் தான் சொல்லக்கூடிய சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து எந்த குரலும் எழுப்பப்படாமல் எல்லோரும் மக்கள் கட்டுப்படுவார்கள். தான் எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் அக்கிரமம் பண்ணாலும் அவர் சாதாரண ஆள, புனிதர்ப்பாவரு, கடவுள் ரேஞ்சிக்கு உள்ளவர், கடவுளை விட மிஞ்சியவர். இப்படியான ஒரு மனப்பான்மையில ஆட்சியாளர் செய்யக்கூடிய அராஜகங்கள் எல்லாம் சகித்துக் கொள்ளப்படும் மக்களால. அந்த நிலை வந்துவிடக்கூடாது. ஃபிரௌன் சொன்னான்ல, இது எல்லா காலகட்டங்களிலையும் ஆட்சியாளர்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. கடவுள் என்று சொல்லாவிட்டாலும் நீங்க வேற நான் வேற, இந்த சிந்தனையை மக்கள் மத்தியில் உருவாக்குவார்கள். நமது நாட்டின் பிரதமர் கூட சமீபத்தில் ஒரு செய்தியை சொல்றார். என்ன? பத்திரிகையில் வெளியான செய்தி. அவர் சொல்லுகிறார், அவங்க தாயினுடைய இறப்பிற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், என் தாய் உயிருடன் இருந்தவரை அவர் மூலமே பூமிக்கு வந்தேன் என்று நினைத்தேன். என்னுடைய தாய் இறந்ததற்கு பிறகு நான் சிந்தித்தேன். அவளுடைய ஸ்டேட்மெண்ட், தாய் இறந்ததற்கு பிறகு நான் சிந்தித்தேன், பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. தாய் தந்தை மூலமாக வர்றது தான் பயாலஜிக்கல். ஒரு ஆணு ஒரு பெண்ணு சேர்ந்து அவங்க கருவுற்று, அந்த பெண் கருவுற்று 9-10 மாதம் சுமந்து வர்றது இருக்குல்ல, இது பயாலஜிக்கல். நமது நாட்டின் பிரதமர் சொல்றாரு, என் தாய் இருந்த வரையிலையும் அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கலை, என் தாய் இறந்ததற்கு பிறகு நான் யோசித்தேன், நான் பயாலஜிக்கலாக வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பயாலஜிக்கலாக வரலன்னா எப்படி வந்தார்கள்? நான் ஏதோ ஒரு விஷயத்தை என் மூலம் நிகழ்த்தியே ஆக வேண்டும் என்பதற்காக பரமாத்மா என்னை அனுப்பி உள்ளார். முடிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு விஷயத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக என்ன அனுப்புனது யாரு? கடவுள் தான் என்ன அனுப்பியிருக்கிறாரு. கடவுளின் அவதாரம், நான் மனித பிறவி அல்ல, பரமாத்மா என்னை அனுப்பியிருக்கிறார், அவருடைய மற்றொரு அவதாரம். இந்த கருத்தை மக்கள் மத்தியில் சொல்றார். எதுக்காக வேண்டிய? ஏதோ ஒரு காரியத்தை என் மூலம் நிகழ்த்த. அது என்ன காரியம்னு இன்னைக்கு வரை நமக்கு ரிசல்ட் தெரியல. 500,000 செல்லாதுங்கிறதுக்கா, அதை செல்லாம ஆக்க வைக்கிறதுக்கா, அல்லது ஜிஎஸ்டியை ஏத்துறதுக்கா, எதுக்கு நமக்கு தெரியல. அவர் சொல்றார். அப்ப இந்த கூற்றினுடைய, இந்த ஸ்டேட்மெண்டினுடைய இது நம்ம கற்பனையா சொல்லலை, பத்திரிகையில ஊடகங்கள்ல வந்த செய்தியின் அடிப்படையில் நாம சொல்றோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்டின் படி அவர் என்ன நிறுவ பார்க்கிறாரு? நான் உங்களை மாதிரி உள்ள ஆள் இல்லை, நான் ஒரு மனித பிறவி அல்ல,
நான் உங்களில் வேறுபட்டவன், நான் ஒரு புனிதன், நான் கடவுளின் அவதாரம், கடவுளால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட நபர். பார்த்தீங்களா? இப்படி வரும்போது என்னவாகும்னா மக்களை அற்பமாக பார்க்கக்கூடிய நிலை வரும், மக்களின் வழி புரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் தன்னை மனிதன் என்கிற நிலையிலிருந்து உயர்த்தல். அல்லாஹ்விடமிருந்து எனக்கு செய்தி வருகிறது, கட்டளை வருகிறது, அந்த கட்டளை உங்களுக்கு சொல்வதற்கு, அந்த கட்டளையில் நானும் நீங்களும் அடக்கம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை போன்று நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் என்று சொன்னார்கள். புனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தன்னை டிக்ளேர் பண்ணவே இல்லை. நான் புனிதன் கிடையாது, எனக்கு எந்த சக்தியும் இல்லை, எனக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை, நான் அல்லாஹ்வினுடைய தூதர், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட தூதர், அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வழிகாட்டல் வருகிறது, அந்த வழிகாட்டலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வழிகாட்டலின்படி நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும், அதே வழிகாட்டுதலின்படி தான் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்த போதிலும் கூட இந்த சமநிலைப்படுத்தும் போது, நானும் நீங்கள் எல்லாருமே ஒன்று, உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷன் சொல்லும்போது என்னவாகும்னா மக்களோட தொடர்பில் இருப்பாங்க. ஆட்சியாளர்கள் மக்களோடு தொடர்பில் இருப்பார்கள், மக்களின் வழியை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், மக்களின் பிரச்சனைகளை கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி தான் இருந்தாங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் சாமானிய மக்களின் தொடர்பை விட்டும் தன்னை துண்டித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எத்தனை விதமான பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கிறார்கள். சாமானிய மக்கள்லாம் அவங்கள போய் சந்திக்க முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்க்கணும்னு சொன்னால் ஒரு கவுன்சிலரை பார்க்கணும், ஒரு எம்பியை எம்எல்ஏவை பார்க்கணும், முதல்வரை பிரதமரை பார்க்கணும்னு சொன்னால் அவ்வளோ எதுக்கு ஒரு கலெக்டரை பார்க்கணும் என்றால் கூட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அலையோ என்று அலைய வேண்டும். அவரை சந்திப்பதற்காண்டி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சாமானிய மக்களை சொல்கிறோம். பிரபலியங்களை பற்றி பேசவில்லை, பல்வேறு சமூக பிரதிநிதிகள் சந்திப்பதை பற்றி பேசவில்லை. ஒரு சாமானியன், ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய தொண்டன் அல்லது ஒரு சாமானிய குடிமகன் தன்னை நிர்வகிக்கிற ஆட்சியாளரை போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அலையணும், சிரமப்படணும், பார்த்து அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியாது. இதுதான் இன்றைய ஆட்சியாளர்களின் நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தாங்க? மக்களை விட்டு தன்னை துண்டித்துக் கொள்ளாம ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை, எப்பனாலும் நபிகள் நாயகத்தை சந்திக்கலாம். இப்படி ஒரு ஆட்சியாளர் உண்டா? எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் தன்னுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொது பிரச்சனையாக இருந்தாலும் நபிகள் நாயகத்தை எளிதில் சந்தித்து விட முடியும். அப்படி ஒரு சிறந்த நல்லாட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அதற்கு பாருங்க, இப்னு மாஜாவில் 4177வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு மக்களை எளிதில் அணுகக்கூடிய ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார்கள் என்றால், மதீனாவின் நகரில் சுற்றக்கூடிய ஒரு அடிமை பெண்மணி, இன் கானத்தில் அமத்து மின் இமாஇ அஹ்லில் மதீனா ல தஅഖுது பியதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதன்தலிகு பிஹி ஹைது ஷாஅத். மதீனாவின் நகரத்தில் சுற்றி வருகிற ஒரு அடிமை பெண்மணி நபிகள் நாயகத்தின் கரம் பிடித்து தான் விரும்பிய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அது சாத்தியப்படும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. மதீனாவில் உள்ள ஒரு அடிமை பெண்மணி, அடிமை பெண்மணி என்று அவர்கள் ஏன் குறிப்பிட வேண்டும்? அன்றைய காலகட்டத்தில் மதிப்பில்லாமல் இருக்கக்கூடியவர்களாகத்தான் அடிமை பெண்கள் இருந்தாங்க. அடிமை ஆண்கள், அடிமை பெண்கள்லாம் இருந்தாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரசூலுல்லாஹ் அந்த அடிமை வர்க்கம் என்பதை ஒழித்தார்கள். அப்போ அந்த அடிமை வர்க்கம் முழுவதுமாக ஒழிக்கப்படுவதற்கு முன்பு மதீனாவில் உள்ள ஒரு அடிமை பெண்மணி நினைத்தால் கூட ரசூலுல்லாஹ்வை போய் சந்திக்க முடியும். அந்த சந்திக்க முடியும் என்பதைத்தான் அவங்க உவமையாக சொல்கிறார்கள். எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி மதீனாவே சுத்தலாம், அவை எங்கெங்கெல்லாம் போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ தான் விரும்பிய பகுதிக்கு நபிகள் நாயகத்தை அழைத்து செல்ல முடியும், நபிகள் நாயகத்தோடு சுற்ற முடியும். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. அந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தை யாரும், சாமானிய மக்களில் உள்ள அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் நபிகள் நாயகத்தை தொடர்பு கொள்ள முடியும். அடிமையே, ஒரு அடிமை பெண்ணே ரசூலுல்லாஹ்வை தொடர்பு கொள்ள முடியும்னா ஏனைய மக்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் போகுமா? அந்த அளவுக்கு மக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்பில் இருந்தாங்க. இன்னைக்கு எந்த ஆட்சியாளர் அப்படி தொடர்பு கொள்ள முடியும்? எவ்வளோ படைகள், பிளாக்கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பூனைப்படை யானைப்படை மட்டும்தான் இல்லை, பூனைப்படை யானைப்படை அந்த படை இந்த படைன்னு ஏகபோகமாக ஆயுதமேந்து நிற்பாங்க. அவங்கள தாண்டி ஒரு சாமானியன் ஆட்சியாளரை போய் சந்திச்சிட முடியுமா? போனாத்தான் இவர்கள் விட்டு விடுவார்களா? சுற்றி வளைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. நீங்கள் மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள், ரசூலுல்லாஹ் எவ்வளோ இலகுவாக இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆட்சியாளர் எவ்வளோ இலகுவாக மக்களோட பழகி இருக்கிறாங்கன்னு பாருங்கள்.
புகாரில் 1283வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலை விட்டு சற்று தொலைவில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு பெண்மணி கபூரில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யாருடைய கபூர்? யாரோ ஒரு குடும்ப நபர் மரணித்திருப்பார்கள் போலும். அந்த கபூரில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா நடந்து போகும்போது அந்த அம்மா அழுகிறத பார்த்து அங்கு சற்றே நின்று கொண்டு அந்த பெண்மணியிடம் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ்வை அஞ்சுக்கொள், பொறுமையாயிரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலையும் இறையச்சத்தை முன்னிறுத்துவார்கள். இறையச்சத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்வார்கள். துன்பத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுது, அழுகிறத பார்க்குறாங்க. அல்லாஹுடைய அச்சத்தை முன்னிறுத்தி சொல்லிவிட்டு இத்தகில்லாஹ, அல்லாஹ்வை பயப்படுமா, இஸ்பிரி, பொறுமையாயிரு என்று நபிகள் நாயகம் அறிவுரை சொன்னார்கள். அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பின்னால் யார் நிற்கிறாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் என்று அந்த அம்மா அறியவில்லை. இலைக்க அண்ணி, அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. யாரை? ரசூலுல்லாஹை பார்த்து. இலைக்க அண்ணி, உங்கள் வேலையை பார்த்து விட்டு போங்கள், என்னை விட்டு தூரமாகுங்கள். இன்னக்க லம் துஸபபி முசீபத்தி, என்ன பொறுமையாக இருக்கிறீங்க, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உங்களுக்கு வந்தால் தெரியும். இப்படி நம்ம சாமானிய மக்கள் பேசுவோம்ல, சரிப்பா பொறுமையாக இருப்பான்னு சொன்னால், எனக்கு வந்தது உனக்கு வந்தால் தெரியும்பார். இவர் எதை எடுத்தாலும் அப்படி சொல்வார். திடீர்னு வயிறு வலிங்குவார். சரிங்க, வயிறு வலி தானங்க, பொறுமையாக இருக்குன்னா, எப்பா தலைவலியை கூட தாங்கிடலாம், வயிற்று வலியை தாங்க முடியுமா? எது? அவருக்கு வயிற்று வலி வரும்போது திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு தலைவலி வரும். இந்த வயிற்று வலியை கூட தாங்கிடலாம், தலைவலி இருக்குதே தாங்கவே முடியாதுங்குவார். அவருக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை தான் ரொம்ப பெருசு, உலகத்திலேயே பெருசு அதுதான் அப்படின்னு சொல்வார். தனக்கு ஏற்பட்டது உனக்கு வந்தால் தெரியும், மற்றவர்களுக்கு வந்தால் தெரியும் என்று சொல்வார்கள். இது மனித இயல்பு. இந்த அடிப்படையில் அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உங்களுக்கு வரவில்லை. ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு அதை பார்த்துட்டு அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, வந்தது யாருன்னு தெரியுமா? நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டீங்களே, அவங்க அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி நேராக ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை பற்றி கூட அந்த அறிவிப்பில் இடம்பெறுகிறது. அந்த பெண்மணி ஃபஅத்தத் பாபன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு வாசலுக்கு சென்றார்கள். ஃபலம் தஜித் இந்தஹு பவ்வாபீன், வீட்டு வாசலில் எந்த வாயில் காவலர்களையும் பார்க்கவில்லை. வாயில் காவலர்கள்லாம் கிடையாது, செக்யூரிட்டி, அந்த அடுக்கு இந்த அடுக்கு, 8 அடுக்கு பாதுகாப்பு, எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, இசட் பிரிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 0 செக்யூரிட்டிங்கிறது. என்ன எக்ஸ் செக்யூரிட்டி, 8 அடுக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு, 0 அடுக்கு பாதுகாப்பு தான். எந்த சுற்றிலும் எந்த சைரனும் கிடையாது. இன்றைக்குள்ள ஆட்சியாளர்கள் பவனி வருவதைப் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு பவனி வந்திருப்பார்களேயானால், மதீனா நகரத்தில் சுற்றி திரிந்திருப்பார்களேயானால், வரும்போதே அந்த பெண்மணி கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, ஐயோ ஒரு பெரிய படைப்பட்டாலும் வர சத்தம் கேட்குது, யாரு? ரசூலுல்லாஹ் தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்களே. தெரியலை. ஏன்? சைரன்லாம் இல்லை. இன்னைக்கு வச்ச மாதிரி சைரன் வச்ச காரில் போகிறது, பெரிய படைப்பட்டாளத்தோடு போவது, தெருவே அதிர்ற அளவுக்கு கூட்டத்தோடு. ஒரு சாதாரண எம்எல்ஏ வீட்டுக்கு வந்துட்டாரு, அந்த தெருக்குள்ளே போகிறாருன்னு சொன்னால் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். எங்கோ வந்துக்கிட்டு இருப்பார், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு தள்ளி வந்துக்கிட்டு இருப்பார். இங்கே நம்மளை நிப்பாட்டிடுவாங்க, 1/4 மணி நேரம் ஆகும். என்னங்க யாருங்க வர்றா? தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, கிளம்பிட்டார். எங்கே? வீட்டை விட்டு கிளம்பிட்டார். அவர் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு நமக்கு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கணும். இதுதான் இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களின் நிலைமை. ஆட்சியாளர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு மக்களுக்கு சேசப்படுத்துகிறாங்க. ஆமாப்பா, நீ ரோட்டில் நின்று தான்ப்பா ஆகணும். ஆட்சியாளர் வந்தார்னா கிளம்புனார்னா நீ கொஞ்ச நேரம் காத்துரு, உன் பிரச்சனையை தீர்க்கத்தானே அவர் போயிட்டு இருக்கிறாரு என்று மக்கள் சிரமப்படுவதை, ஆட்சியாளர்களின் பேரில் கஷ்டப்படுறதை நார்மலைஸ் பண்ணுறாங்க, இலகுவாக்குகிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்கள், எந்த செக்யூரிட்டியும் இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வீட்டு வாசலுக்கு போயிட்டேன், எந்த வாயில் காவலர்களும் இல்லை. அனுமதி கேட்டு உள்ளே போகிறாங்க. வீட்டில் அவங்க குடும்பத்தார் இருப்பாங்க, அனுமதி கேட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, லம்மா ஆரிஃப்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கன்னு தெரியாமல் பேசிட்டேன், உங்களை நான் பார்க்கல, சரியாக பார்க்கல, நான் பேசுகிறத ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் அந்த பெண்மணிக்கு பொறுமை குறித்த அறிவுரை சொல்வதில் தான் கவனத்தோடு இருந்தார்கள். தன்னை பற்றி பேசியதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பெருசாக நினைக்கல. பொறுமையாக இருந்தால் பொறுமையாக இருக்க வேண்டியதானம்மா. இன்னம சபுரு இந்த சதுமத்தில் ஊழா, பொறுமை என்பது துன்பம் வந்து தாக்குகின்ற முதல் சமயத்தில் கடைபிடிப்பது தான், அதுதான் பொறுமை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நான் பொறுமையாக இருக்கிறேன்னா அதுக்கு பேர் பொறுமை இல்லை. அந்த அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க போல, இப்போ நான் பொறுமையாக இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் இருப்போம்ல, பெருமையாக சொல்வார், எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னு வைங்க, வந்துச்சுன்னா மனுஷனாகவே இருக்க மாட்டேன், மிருகமாக இருப்பேங்கிறத பெருமையாக சொல்லலாம். மனமே மனுஷனாக இருக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் மிருகமாக மாறிடுவேன்னு அர்த்தம். அதை பெருமையாக பேசுவார்.
இன்னும் சில பேர் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா கையில் அடிக்கிற பொருளை தூக்கி வீசிடுவார். கையில் இருக்கிற செல்ஃபோனை தூக்கி வீசிடுவார், டிவியை உடைச்சிடுவார், பொருளை தள்ளிடுவார், எல்லாத்தையும் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்காண்டி பொறுமையாக இருக்கா. டேங்கப்பா ஃபோன் உடஞ்சி போச்சு, டிவி உடஞ்சி போச்சு, வீடே ரெண்டாக கிடக்குது, அதுக்கப்புறம் என்ன கடைசியில் அல்லாஹ்வுக்காண்டி பொறுமையாக இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்வார். அப்போ தான் பார்க்குறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது பொறுமை இல்லை. கோபம் வரும்போது என்னென்ன செய்யணுமோ என்னென்ன வார்த்தையை பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு திட்டுறதுலாம் திட்டிவிட்டு அல்லாஹ்வுக்காண்டி நான் பொறுமையாக இருக்கணும், அதுக்கு பேர் பொறுமையா? அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னம சபரு இந்த சதுமத்தில் ஊலா, துன்பம் வந்து தாக்குகின்ற முதல் சமயத்திலேயே பொறுமையை கடைபிடிப்பது தான் உண்மையான பொறுமை. அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிங்க என்று அந்த அம்மாவுக்கு நபிகள் நாயகம் அறிவுரை சொன்னார்கள் என்கிற செய்தியை புகாரில் 1283வது இலக்கத்தில் பதிவானதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது, ரசூலுல்லாஹ்வுக்குன்னு வீட்டில் வாயில் காவலர்கள் இல்லை, சுற்றி பாதுகாப்பு இல்லை, செக்யூரிட்டி கிடையாது, சைக்கிள் வச்ச கார் இல்லை, ஒட்டகத்திலேயே அது ஏன் வச்சாக்கல, ஒட்டகத்துக்கு முன்னால் ஒரு 3 ஒட்டகம், பின்னால் ஒரு 2 ஒட்டகம், அப்படி இருந்துச்சா? கிடையாது. பல நேரங்களில் ரசூலுல்லாஹ் கழுதையில் போவாங்களாம். நம்மளாம் அப்படி போவோமா? அன்றைய காலகட்டத்திலேயே கழுதை என்பது அற்பமான ஒரு வாகனமாகத்தான் பார்க்கப்பட்டது. குதிரை தான் உயர்ந்தது, ஒட்டகம் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி, சிகப்பு நிற ஒட்டகம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் காஸ்ட்லி. இப்போ இன்றைக்கி ரேஞ்ச் ரோவர் அந்த அது இதுன்னு பல வகை கார்கள் சொல்கிறாங்கல்ல, 8 கோடி 10 கோடி காரில் அந்த வசதி இருக்கிறது இந்த வசதி இருக்கிறது. அது மாதிரி அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ரொம்ப மட்டமான எல்லாரும் பயன்படுத்துகிற சாதாரண வாகனம் கழுதை. இன்றைக்கி சைக்கிள் எப்படி, அது மாதிரி ரசூலுல்லாஹ் இதில் போவாங்களாம். பல நேரங்களில் எர்கபுல் ஹிமார், கழுதையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள். அதை பற்றி நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்மளை மட்டமாக நினைப்பாங்களே, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இன்றைக்கி யாராவது ஒரு ஆட்சியாளர் சைக்கிளில் போனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? மூளை குழம்பிருச்சு போல இருக்கு. ஏன் நேற்று வரையிலும் காரில் போயிட்டு இருந்தார், இன்றைக்கி என்ன சைக்கிளில் போயிட்டு இருக்கிறார், சொல்லுவோமா இல்லையா? அப்போ சைக்கிளில் போகிறது, நம்மளே இப்போ சைக்கிளில் போவோமா? இவ்வளோ நேரம் புல்லட் பைக்கில் போயிட்டு இருப்பார், மாப்பிள்ளைக்கு திடீர்னு ஒரு சைக்கிளை கொடுத்து இதில் போய் கடைக்கு போயிட்டு வாங்க, நான் சைக்கிளில் போகிறதா அங்குவார். ஏன் வானத்துலேருந்து குதிச்சு வந்த ஒரு மாதிரி. நான் எப்பேற்பட்ட ஊரில் என்ன ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுவரையிலும் இந்த தெருவில் நான் எப்படி சுற்றி இருக்கிறேன், நான் சைக்கிளில் போவேன்னா நம்மளே அப்படி நினைக்கிறோம். சாதாரண ஒரு நபராக இருக்கிற சாமானிய நாமே சைக்கிள் போவதை மட்டமாக நினைக்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில் சைக்கிள் அளவிற்கு மட்டமாக பார்க்கப்பட்ட ஒரு வாகனம் தான் கழுதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் இருந்தார்கள், ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பிற்கு அந்த சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாகவும் இருந்தார்கள், மன்னராக முடிசூடி இருந்தார்கள். அப்படி மன்னராக இருந்த பொழுதே எதை பற்றியும் கவனிக்காமல் ஸ்டேட்டஸு அது இது இதெல்லாம் பார்க்கல, கழுதையில் போவாங்க. சர்வ சாதாரணமாக கழுதையில் போவாங்க, மக்கள் பார்ப்பாங்க. கழுதையில் போகும்போது பார்த்து கொண்டு இடையில நின்று பார்த்து பேசுவாங்க. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் தொடர்பு இருந்தது என்பதை நம்ம பார்க்கணும். புகாரில் 63வது செய்தி. வெளியில் உள்ள மக்கள், வெளியூர் வாசிகள் பள்ளிவாசலுக்கு வந்தால், பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் ஒரு ஓரமாக சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க, ஓரமாக சோத்தில் சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. வந்து கேட்பாங்க, உங்களில் முகம்மது யார், ஐயுக்கும் முகம்மது, உங்களில் முகம்மது யார் என்று கேட்பார்கள். கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்களா, இந்த வெள்ளையா இருக்கிறார் பாருங்க, இவர் தான் முகம்மது. அப்படியா, இந்த நான் சில கேள்விகள் கேட்கணும், அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி வருவாங்களாம். புகாரில் வருகிறது 63வது செய்தி. அப்போ எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் எவ்வளோ இலகுவாக மக்கள், குடிமக்கள் வந்து ரசூலுல்லாவை ஆக்சஸ் பண்ணுறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தால் ரசூலுல்லாவை பார்த்துடலாம். அதுக்குன்னு அப்பாயின்மெண்ட் கேட்கணும், மெயில் அனுப்பணும், மின்னஞ்சல் அனுப்பணும், அனுமதி கேட்கணும், 10 நாள் பொறுக்கணும். பள்ளிவாசலுக்கு வந்தால் ரசூலுல்லாவை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ கேட்கலாம். குடிமக்கள் என்ன பேச வேண்டுமோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேச முடியும். அந்த அளவுக்கு எளிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை தனக்கு பின் வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளராக இப்படித்தான் இருக்கணும், மக்களோடு மக்களாக இருக்கணும், மக்களை கவனித்துக் கொண்டே இருக்கணும், மக்கள் பிரச்சனை என்னன்னு பார்க்கணும், மக்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கணும், மக்களை விட்டு பாராமுகமாக இருந்து விடக்கூடாது, அவர்களின் வழி புரியணும், வழியை உங்களிடம் சொல்லும் பொழுது கேட்டு அதற்கு தக்க தீர்வை கொடுக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் ஒரு ஆட்சியாளருக்கு பெருமை வந்துவிடக்கூடாது, அகந்தை வந்துவிடக்கூடாது. பெருமை, அகந்தை, கர்வம் வந்துவிடுமையானால் மக்களை விட்டு தூரம் ஆயிடுவாங்க, மக்கள் பிரச்சனையே கேட்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நண்பர், அவர் பேர் ஜாஹிர், கிராமவாசி. ரசூலுல்லாவுக்கு அந்த ஜாஹிர் என்கிற அவர் ஒரு நபித்தோழர் தான், கிராமவாசி நபித்தோழர். அந்த கிராமவாசி நபித்தோழர் ஜாஹிர் அவ்வப்போது ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு கொடுப்பார். ரசூலுல்லாவும் அந்த வழியாக, அவர் ஊர் வழியாக, அவர் கிராமத்தை டச் பண்ணி போகும் பொழுது அவருக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு போவாங்க. இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு முறை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்கள்ட்ட நம்ம இப்போ அந்த வழியாக தானே போகிறோம், ஜாஹிரை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அவரை சந்திப்பதற்கு போகிறாங்க. அவர் ஜாஹிர் வந்து சந்தையில் இருக்கிறார். அவர் ஊரில் உள்ள ஒரு சின்ன ஒரு சந்தை பஜார், அங்கேருந்து பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார். ரசூல்லா போகிறாங்க. அவர் போனது அவருக்கு தெரியாது. ஜாஹிர்ங்கிற அந்த நபித்தோழருக்கு தெரியாமலேயே பின்னாலிருந்து மறைஞ்சு போகிறார். நீங்களாம் இருங்கன்னு சொல்லிட்டு பின்னாலிருந்து மறைஞ்சு போய் டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டார். யார்? ரசூல்லா. ஒரு மன்னர், ஒரு அதிபர் அந்த ஜாஹிர்ங்கிற நபித்தோழரை, ஒரு கிராமவாசி அரபி, அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் கிராமவாசின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி நம்ம மலைவாழ் மக்கள், ஒரு ஒதுக்குப்புற பகுதிகளில் இருப்பவர்கள் மட்டமாக பார்க்கப்படுறாங்கல்ல. இஸ்லாத்தில் அந்த அப்படியான எந்த பாகுபாடும் இல்லை, எந்த மட்டமும் கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். நீ சிட்டியில் இருந்தாலும், நகரத்தில் இருந்தாலும், ஊரில் இருந்தாலும், மலையில் இருந்தாலும், மலை அடிவாரத்தில் இருந்தாலும், கீழே இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நீ மனுஷன், அவ்வளவுதான். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கிராமவாசி அரபிகள்லாம் மக்கள்கிட்ட மட்டமாக பார்க்கப்படுற ஒரு நிலை இருக்குது. அதுலேயும் அவருக்கு தோற்ற குறைபாடு, முகத்தோற்றமாக அவ்வளோ அழகாக இருக்காது, ஹதீஸுகளில் வருது. அவரை போய் பார்த்துட்டு பின்னால் வந்து இப்படி கட்டி பிடிச்சிடுறாங்க. இவர் யார்ப்பா என்னை கட்டி பிடிச்ச, விடுங்க விடுங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு தெரியலையா? ஒன்னே ரசூல், அது பஜார் தானே, சந்தை தானே. திடீர்னு சத்தம் கொடுக்குறாங்க, மையஸ்தரி ஹாதல் அப்து, இந்த அடிமையை உங்களில் விலைக்கு வாங்க போவர் உண்டா அப்படிங்கிறாங்க. ரசூல்லா விளையாடுறாங்க நகைச்சுவையா. அவருக்கு அவ்வளோதான், ஆஹா அடிமையா, யாராவது நம்மளை விற்க பார்க்குறது, என்னை விடுங்க அப்படிங்கிறாரு. திரும்பி பார்த்தா ரசூல்லா, ஓ நீங்கள் தானே அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்ச நேரத்தில் என்னை விற்க பார்த்தீங்களே, அப்போ நான் ரொம்ப மட்டமாக இருக்கிறேன்னா என்னை போய் நீங்கள் விற்க பார்த்தீங்களா, என்னை யாராவது காசு கொடுத்து வாங்குவானா அப்படிங்கிறார். என்னை காசு கொடுத்து வாங்குவார்களா? நான் மட்டமானவன் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னார். நான் மட்டமானவன், மக்களின் பார்வையில் நான் மட்டமானவன், விலை போகாதவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஹிரே, மக்களின் பார்வையில் நீங்கள் விலை போகாதவராக இருக்கலாம், நிச்சயமாக அந்த இன்தல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் காலின், விலை உயர்ந்தவர், விலை மதிப்பே இல்லாத உயர்ந்தவர் நீங்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் லைஸ பி காசித், மட்டமானவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்கணும். பாருங்க எப்படி நடக்குது. ஒரு அதிபர் ஒரு குடிமகனை கட்டி பிடித்து சர்வ சாதாரணமான முறையில் நகைச்சுவையாக பேசி தம்முடைய அன்பை பரிமாறுகிறார். இப்படிலாம் நடக்குமா? இன்னைக்கு உள்ள அதிபர்கள், ஆட்சியாளர்கள் நம்மளை கட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தொடுவார்களா? நாம் அவர்களுக்கு தொட்டோம்னா, இன்னைக்கு இது மாதிரி போயிட்டோம், நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அவ்வளோதான். முதல் குண்டு வச்சிருக்கியான்னு பார், போடு, இவனுக்கு ஒரு ஊப்பாவை போடு, ஒரு பொடா 2 பொடாவை போடு, 3 தடாவை போடு, பொடா தடாலாம் இப்போ இருக்கான்னு தெரியல. இப்படியான ஏகபோக வழக்குகளை என்ன செஞ்சிருவாங்க? யார் யார் நீ பாட்டுக்கிட்ட ஆட்சியாளருக்கு பக்கத்தில் வர்ற, முண்டி எடுத்து கொண்டு வருகிறாய், நம்மளை விடுங்க, வெளியாட்களை விடுங்க. அவங்க கட்சிக்காரர்களே தலைவரேன்னு பக்கத்தில் போவாங்க, குண்டு கட்டாக தூக்கி தூக்கி வீசிடுவாங்க. எதுக்கு தலைவர்கிட்ட நீ வர்ற, அவரை அடிக்கிற மாதிரி வர்ற, பாயிற மாதிரி வர்ற, நெருங்க விட மாட்டார்கள். ஆட்சியாளர்களிடம் அவர்களுடைய கட்சிக்காரர்களை நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக எந்த அளவிற்கு மக்களோடு ஒரு எளிமையான அணுகுமுறையை கடைபிடித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். எங்கேனாலும் ரசூலுல்லாஹை பார்த்து பேச முடியும். குடிமக்கள் யாருனாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், சிறுவராக இருந்தாலும், வயோதிகராக இருந்தாலும் நபிகள் நாயகத்தை இலகுவாக அணுக முடியும். அதுதான் ஆட்சியாளர் என்கிற முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இலக்கணம். அதான் அடிப்படை தகுதி. மக்கள் உன்னை வந்து சந்திக்கணும், அதை சந்திப்பதற்கே சிரமப்படுத்திக்கிட்டு என்னை சந்திக்க முடியலை, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. எதுக்கு ஏகப்பட்ட வேலை? மக்களை நிர்வாகம் பண்ணுறது தானே வேலையே. அவங்க பிரச்சனை என்னென்னு கேட்டு அதற்கு தீர்வு கொடுப்பது தானே வேலை, அதை செய்யணும்ல. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹை பாருங்க. இப்னு ஹிப்பானில் 4679வது இலக்கத்தில் பதிவான ஒரு ஹதீஸ். ஹுவைலா பின்த் சாலபா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்க கணவர் அவங்களோட கொஞ்சம் வயசு கூட, ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கக்கூடியவர். அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை. ஹுவைலா பின்த் சாலபா அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் அவ்வப்போது கோவப்பட்டு கொஞ்சம் வார்த்தைகளை பேசிவிடுவார். அன்றைக்கு அப்படித்தான் வீட்டிற்குள் வந்தார். அவர் கோவப்பட்டு 2 வார்த்தை பேச, ஃபராஜஅத்துஹு, நானும் பதிலுக்கு பேசிவிட்டேன், இவங்களும் பதிலுக்கு 2 வார்த்தையை பேசிட்டாங்க. என்னுடைய கணவர் கோவப்பட்டார். கோவப்பட்டு, என்ன எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறாய், அன்தி கல்லஹரி உம்மி, நீ என்னுடைய தாயின் முதுகுக்கு சமம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா அரபு அன்றைய காலகட்டத்தினுடைய வழக்கத்தில் விவாகரத்துக்கு நெருக்கமான ஒரு சொல். விவாகரத்தை நாடும் கணவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி விடுவார். நீ என் தாய் மாதிரி, இனிமேல் அவங்க கூட நான் சேர மாட்டேன், உறவு கொள்ள மாட்டேன், இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை அவர் சொல்லிடுறார். இனிமேல் என் தாயை போல அப்படின்ட்டார். தாயை போலன்னு பேசிட்டு அவர் வெளியே போயிட்டார். இந்த அம்மா வீட்டில் உட்காந்து இந்த சொல்லுக்காக வேண்டி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் உள்ளே வர்றார். உள்ளே வந்தவொடனே, சரி நான் முன்பு பேசியதை நீ மனதில் எடுத்துக்கொள்ளாதேங்கிறாங்க. அந்த அம்மா, இல்லை இல்லை,
அது எப்படி பேசிட்டு பேசாமல் அது எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா எப்படி? நீங்கள் பேசிய இந்த வார்த்தை தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தக்க முடிவை சொல்லாமல் இனி நீங்கள் என் பக்கம் நெருங்கக்கூடாது, இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு கிளம்பிட்டாங்க. தங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நேராக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்க அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். உட்கார்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வரவும் அனுமதி கேட்டு உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் முன்னால் உட்கார்ந்து தான் சந்தித்த கணவர் மூலமாக சந்தித்த பிரச்சனை, அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நினைச்சுன்னு சரியாக தெரிஞ்சிருக்காதுல, இவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு கொஞ்சம் புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சரிங்க எல்லாம் உங்கள் சொந்தக்காரர் தானே, அவங்க சொந்தத்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்னு அம்மிக்க உங்கள் சச்சா மகன் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, ஷேகுன் கபீர், வயசும் கூட, வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் பொறுத்துக்குங்க, பொறுமையாக இருங்க. பொதுவாக அந்த குடும்ப பிரச்சனை சண்டன் வந்தால் சொல்லுவோம்ல, அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அறிவுரையை சொல்கிறார்கள். அறிவுரை சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை இந்த வார்த்தை தொடர்பாக எனக்கு தக்க தீர்வு வேணும், நீங்கள் சொல்லாமல் நான் போக மாட்டேன். அல்லாஹ் இது விஷயத்தில் எனக்கு ஒரு தக்க தீர்வை வழங்கினால்தான் நான் இடத்த விட்டு காலி பண்ணுவேன், இல்லை போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பேசி கொண்டிருக்கும் போதே ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்து விட்டது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. வஹி எது தொடர்பாக வருகிறது? இந்த பெண்மணி கேட்பது தொடர்பாகவே வருகிறது. அல் முஜாதலா என்கிற அத்தியாயத்தினுடைய துவக்க வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வஹீல அவங்களுக்கு அருளப்பட்ட அந்த நேரத்தில் அருளப்பட்ட வசனம், கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக்க ஃபி ஜௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. நபியே, ஒரு பெண்மணி உங்களிடத்தில் தன்னுடைய கணவன் சம்பந்தமாக வாதம் செய்ததையும் அது தொடர்பாக உங்களிடத்தில் முறையிட்டதையும் அல்லாஹ் கேட்டுவிட்டான். எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்கிறவன், அதற்கு அல்லாஹ் தக்க தீர்வை தருகிறான்ங்கிற அடிப்படையில் கருத்துக்கள் வருகிறது. அவர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாய்க்கு சமம்னு சொன்னார்ல, இது குற்றம். இப்படி சொன்னால் அது கிட்டத்தட்ட விவாகரத்து மாதிரி. அப்போ மீண்டும் அந்த மனைவியோடு சேர வேண்டும் என்றால் அதற்கு பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம்? ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அடிமையை விடுதலை செய்வதற்கு சக்தி இல்லையா, 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் 60 ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்ற இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. இந்த சட்டத்தை அங்கே சொல்லிடுறாங்க. வஹி வந்தோடனே அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறாங்க, ஹுவைலா, உன் தொடர்பாக அல்லாஹ் எனக்கு வசனத்தை அருளி விட்டான், இந்த நீங்கள் கேட்டது தொடர்பான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இப்போ அடுத்து அவங்களுக்கு கவலை, அந்த அளவுக்கு அவர்கிட்ட வசதி இல்லையே அப்படின்னு. இவ்வளோ நேரம் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 2 பேரும் சேர்ந்தோடனே இப்போ பிரச்சனை என்ன, அந்த அளவுக்கு என் வீட்டுக்காருக்கு வசதி இல்லையே, அடிமையை விடுதலை செய்யணும்னு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே அடிமை விடுதலை, அவர்கிட்ட அடிமையெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாங்க. 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும், 2 மாதம் தொடர்ச்சி, அவரே வயசானவர், 2 மாதம் எப்படி தொடர்ச்சியாக நோன்பு வைப்பாது, சிரமம், அதுவும் முடியாது. 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும், அந்தளவுக்கு அவர்கிட்ட பொருளாதார வசதிலாம் இல்லை அப்படின்னோடனே அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, சரி பரிகாரம் கொடுத்தாகணும், நான் வேணால் பாதி தரேன் அப்படிங்கிறாங்க. பாதி அளவுக்கு பேர்ச்சம்பளம், ஒரு சுமார் ஒரு 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பேர்ச்சம்பளம் நான் தர்றேன் அப்படின்ன உடனே அந்தம்மா, அப்போ மீதி பேர்ச்சம்பளம் நான் ஏதாவது ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணுறேன், நல்லது அப்படியே பண்ணு, இப்போ பேசுனப்பா இதை நல்ல அசந்தி, நல்ல விதமாக பேசினாய், இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கார்ட்டை நல்ல முறையில் நடந்து கொள், ஆனால் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி சென்றார்கள் என்கிற செய்தியை இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக பார்க்குறோம். இப்போ இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்? ஒரு ஆட்சியாளர். தன்னுடைய குடும்ப பிரச்சனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்த நேரத்தில் சந்தித்து சொல்ல முடிகிறது, வீட்டுக்கே சொல்ல முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க குடும்பத்தார்கள் சுற்றிலும் இருக்க தம்முடைய பிரச்சனையை கொட்ட முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேச நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவங்க பேசுனது என் காதுக்கே சரியா விழலை, அல்லாஹ் அதை கேட்டு தக்க தீர்வை கொடுத்து விட்டான்ங்கிறாங்க. என் காதுக்கே அவங்க பேசுனது கவனிக்கிற, பாதி விளங்குது பாதி விளங்கலை, அல்லாஹ் அவற்றை கவனித்து அந்த பெண் எது விஷயத்தில் முறையீடு செய்தார்களோ அது குறித்த தக்க தீர்வை வழங்கிவிட்டான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையும் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கணும். அப்போ பாருங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை கூட ஒரு ஆட்சியாளர் என்கிற முறையில் அவர்கள் தீர்வை தருவார்கள் என்கிற முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தெளிவு பெற முடிகிறது. இன்னைக்கு இப்போ ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கிறாங்களா? ஒரு கலெக்டரை சந்தித்து மனு கொடுக்க முடியுதா மக்களால்? கலெக்டரை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே மீறி அவர்கள் மனுக்கள் கொடுத்தாலும் பல நேரங்களில் கண்டுகொள்ளப்பட்டாலும் இன்னும் சில நேரங்களில் என்னவாகி விடுகிறது, மனுக்கள்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்கும், தூங்கிட்டு இருக்கும். மனு இவர் கொடுத்துருப்பார், பாட்டிமா மனு கொடுப்பாங்க,
எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பணம் வரல. அந்த பாட்டிமாவுக்கு இவங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன? லேப்டாப்பை எடுங்க, செல்ஃபோனை எடுங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபினா என்ன அந்த அம்மாவுக்கு தெரியாது, லேப்டாப் எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியாது. எது அந்த பாட்டிமாவுக்கு எதெல்லாம் என்னது ஓடிபி அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பரிகாரம். ஒரு மனு கொடுத்து அந்த எனக்கு வந்து வரக்கூடிய உதவி பணம் வரவில்லை, அது வரவில்லை, இது வரவில்லை, நான் ஒரு இருப்பிடம் கேட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி கேட்டேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அரசிடத்தில், ஆட்சியாளர்கிட்ட, கலெக்டர்கிட்ட. அதுக்கு தீர்வு சொல்வார்கள், அதை செய்ய முடியாது. இப்படி அலைய வைக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். சமீபத்தில் கூட பார்க்குறோம், மக்கள் கொடுத்த மனுக்கள்லாம் மலையில் குப்பையில் கிடக்குது. மக்கள் கொடுக்குற மனுக்கள் குப்பையில் கிடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் எல்லா மாநிலங்கள்லையும் அவ்வப்போது நிகழக்கூடிய அவலங்களாக இருப்பதை பார்க்குறோம். இன்னும் பல நேரங்கள் என்ன, பழைய பேப்பர் கடையில் கிடக்குது, திடீர்னு டீ கடையில் பஜ்ஜி மனு, மக்கள் கொடுத்த மனு பஜ்ஜியில் வருது. அப்போ எந்த அளவிற்கு மக்களினுடைய மனுக்கள் பிரச்சனைகள் ஆட்சியாளர்களால் அலட்சியப்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கணும். அப்படியே மீறி செய்தாலும் எந்த அடிப்படையில் செய்கிறாங்க? ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறது, மனு கொடுப்பாங்க, மனு கொடுக்கும்போது சிரிங்கம்மா அப்படின்னு அந்த அம்மாவை சொல்லுவாங்க. ஃபோட்டோ கொடுக்கும்போது, மனு கொடுக்கும்போது அந்த அம்மா எப்படி சிரிக்கும்? அதுவே எனக்கு தனக்குரிய ஒரு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று மனு கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பதை தான் கவனத்தில் கொள்கிறார்களே ஒழிய அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை ஆட்சியாளர்கள் பலர் கவனத்தில் கொள்வதில்லை. இதுவெல்லாம் இன்றைய ஆட்சியின் அவலங்கள் என்பதை பார்க்கணும். இந்த அவலம்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லை. இன்னும் பார்க்குறோம், முஸ்லீமில் 6189வது செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் ஒரு அம்மா, அவங்களுக்கு வயது முதுமையின் காரணத்தினால புத்தி சுவாதீனம் குறைவாக இருக்கிறது. சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா ரசூலுல்லாஹ்வை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி, இன்னலி ஹாஜத்தன், ஒரு விஷயம் அவங்ககிட்ட பேசணும். யார்? அவங்க கொஞ்சம் புத்தி சுவாதனம் குறைவாக இருக்குது, வயது முதுமையின் காரணத்தினால. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு விஷயம் அவங்ககிட்ட பேசணும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஒரு வேலையாக போயிட்டுருக்குறாங்க. அப்படியா, என்னம்மா சொல்லுங்கள். யார்கிட்ட? அவங்ககிட்ட. என்னன்னு சொல்லுங்கள். சில நேரம் செலவழித்து அந்த அம்மா சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். கேட்டுக்கொண்டு இருந்தது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது மாதிரி எப்போ பேசுனாலும் சொல்லுங்கள், எங்கே பேசுனாலும் சொல்லுங்கள், பேசுவோம். எப்படி பாருங்கள், யார்கிட்ட? நம்மளாம் ஒரு இந்த மாதிரி புத்தி சுவாதனம் குறைவாக உள்ள ஆட்கள் ஏதாவது சொன்னோம்னா இவருக்கு என்ன, அதை கேட்டுக்கிட்டு இருப்போமா? நம்ம ஆட்சியாளர்கள் கேட்பாங்களே, நம்மளே கேட்க மாட்டோம், ஆட்சியாளர்கள் எப்படி கேட்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கூட கேட்குறாங்க. கேட்குறதோடைய நோக்கம் என்ன? ஏதோ மனசுக்குள்ளே இருக்குது, ஏதோ கொட்டணும்னு நினைக்கிறாங்க, கொட்டுங்க, சொல்லுங்கள், சொல்லிட்டீங்களா, இது மாதிரி பேசணும்னா சொல்லுங்கள், எங்கேனாலும் பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருப்பதை பார்க்கணும். அப்போ ஆட்சியாளருக்கு அடிப்படையே மக்கள் தொடர்பு. மக்களோடு எப்போவுமே அவங்க தொடர்பில் இருக்கணும், மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கணும். வெறுமனே மக்களை மேலிருந்து பார்க்கக்கூடியவர்களாக. ஆட்சியாளர்களுக்கு எந்த எண்ணம் வரக்கூடாதுன்னா இவங்களை நம்ம நிர்வாகம் பண்ணுறோம், இவங்களை நம்ம அதிகாரம் பண்ணுறோங்கிறது வரக்கூடாது. நம்மிடம் உள்ள அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கான உரிமையை நம்மிடம் பெறுகிறார்கள் அப்படி அவங்க நினைக்கணும். அவங்க உரிமை தொடர்பாக பல விஷயங்கள் நம்மிடம் இருக்கிறது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அம்சங்கள் நம்மிடம் இருக்கிறது, நாம் தான் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை வரும்போது மக்களோடு ஒன்றா இருப்பாங்க, களத்தில் ஒன்றா நிற்பாங்க. நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆட்சியாளராக இல்லாமல் எல்லா துன்பங்களையும் எல்லா இடர்பாடுகளையும் மக்களோடு மக்களாக களத்தில் நின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகளை பார்க்குறோம். அஹ்ஸாப் யுத்தம் புகாரில் 4106வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அஹ்ஸாப்பில் அந்த யுத்தம் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதிரிகள் தம்மை தாக்கிவிடக்கூடாது, தங்களுடைய மக்களை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய குழி தோன்றாங்க. எல்லாரும் குழி தோண்டி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேடிக்கை பார்க்கல, ரசூலுல்லாஹ்வும் குழி தோன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு பசி, எல்லாம் பசியில் ஒழுங்காக சாப்பாடு இல்லாமல் ஒரு கல் 2 கல்லுன்னு கட்டிக்கிட்டு குழியை தோண்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரும் வயிற்றில் பசியை வைத்துக்கொண்டு கல்லை கட்டிக்கொண்டு குழி தோண்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம். ஒரு கவி பாடிக்கொண்டே, இறைவா லவ்லா அன்த, நீ இல்லை என்றால் மகுத்ததைனா நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், ஒலா தசத்தக்குனா நாங்கள் தர்மம் செய்திருக்க மாட்டோம், ஒலா சல்லைனா தொழுதிருக்க மாட்டோம், எல்லாமே இறைவா உன் மூலமாக தான் இந்த நேர்வழி கிடைத்தது, இந்த தொழுகை இந்த தர்மம் இதுவெல்லாம் உன் மூலமாக கிடைத்தது, எங்களுக்கு சக்கீனத் என்கிற மன அமைதியைத்தா, எதிரிகளை களத்தில் சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு உறுதிப்பாட்டைத்தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவித்துவமான நடையில் இந்த வாசகத்தை சொல்லிக்கொண்டே குழி தோண்டினார்கள், அகல் தோன்றாங்க. மக்களோடு மக்களாக சேர்ந்து, சஹாபாக்களோடு சேர்ந்து. இப்படி ஒரு ஆட்சியாளரை பார்க்க முடியுமா? இந்த ஆட்சியாளர்கள்லாம் இதை தூக்கிட்டு ஒரு திடீர்னு பார்த்தா தூய்மை இந்தியான்னு வருவாங்க, கடலை தூய்மைப்படுத்த போகிறோம், குப்பை எடுக்க போகிறோம்னு வந்து ஒரு 2 ஸ்டில்லு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க.
அந்த நேரத்தில் கூட்டுற குப்பை கூட குப்பையில் தான் இருக்கும். அது அங்கேருந்து எடுத்து பீச்சு ஓரத்தில் போட்டு அதை என்ன செய்கிறது, எடுத்துகிட்டு போகிற மறுபடியும் கூட்டுவதை போல் ஒரு பாவனை செய்வது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்களோடு மக்களாக களத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த நேரத்தில் அவர்கள் இருக்கிற மக்கள் ஒரு ஷோ பண்ணுவதற்காக, ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பதற்காக, மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி செய்வார்களே ஒழிய கடமை உணர்வோடு, உள்ளார்ந்த உணர்வோடு மக்களோடு மக்களாக களத்தில் நிற்பாங்களா? இன்றைக்குள்ள ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கிறார்களா? இன்னும் நம்ம பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அஹ்ஸாப் நிகழ்வுலேயே இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. இன்னா யௌமல் ஹந்தகி நஹ்ஃபிரு, ஹந்தக்காக நாங்கள் குழி தோண்டி கொண்டிருந்தோம். தோண்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பாறை, அதை எங்களால் உடைக்க முடியலை. ரசூலாட்ட போய் சொன்னோம், அல்லாஹ்வின் தூதரே ஒரு பெரிய பாறை தடையாக இருக்குது. அப்படியா, நான் வந்து பார்க்குறேன்னு வந்து அனநாசிலும் நான் இறங்குறேன் அப்படின்னு ரசூல்லா அந்த உளியை பிடித்து விட்டார்கள். பிடித்து ஓங்கி ஒரே அடி மணல் துகளாக மாறிவிட்டது. சஹாபாக்களில் பலரால் அந்த பாறையை உடைக்க முடியலை. ரசூல்லா அந்த அனநாசிலும் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உளியை பிடிக்கிறாங்க. ஒரு அடி, ஒற்றை அடியில் அந்த பாறை சிதறிவிட்டது, மணல் துகள்களாக மாறிவிட்டது என்று சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்போ தான் ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றை பார்க்குறாங்க, ஃபுல்லாக கல்லை கட்டுப்பட்டுருக்கு. இதை ஜாபீர் அவங்க பார்க்குறாங்க, நாங்கள் 3 நாளாக சாப்பிடல, 3 நாளாக சாப்பிடுவதற்கு சரியாக உணவு இல்லாமல் இந்த குழியை தோண்டி கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலையை பார்த்த உடனே அவருக்கு கண்ணெலாம் கலங்குது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர், ஒரு ஆட்சியாளர், அல்லாஹ்வின் தூதர் நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் வச்சுருக்கிறோமே, எனக்கு கண்ணு கலங்கி விட்டது. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க அனுமதி கேட்குறாங்க, ஜாபீர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே இதன்லி இலல் பைத்தி, நான் வீடு வரை செல்வதற்கு எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க. சரி போயிட்டு வாங்கங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போய் மனைவிட்ட சொல்கிறாங்க நடந்த சம்பவத்தை. தன்னுடைய மனைவிடத்தில் ஜாபீர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த மாதிரி குழி தோண்டிக்கிட்டு இருந்தோம், இப்படி சம்பவம் ஆகிப்போச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றில் பார்க்குற கல்லை கட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, கடும் பசியாக இருக்கிறாங்க. 3 நாளாக நாங்களே சாப்பிடல, நபியும் சாப்பிடல, என்ன செய்கிறதுனே தெரியல. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது இருக்கா, சாப்பிட்றதுக்கு ரசூலுல்லாவை அழைத்து சாப்பாடு கொடுப்பதற்கு எதுவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது, ஒரு ஆடு இருக்குது, கொஞ்சம் கோதுமை இருக்குது, நான் ஆட்டை அறுக்கிறேன், நீ கோதுமையை ரெடி பண்ணுங்க, இப்போ ரசூலுல்லாவை கூப்பிட்டு ஏதாவது நம்ம விருந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலை ஆடை அறுத்துட்டார், கோதுமையை அரைக்க சொல்லிட்டார். நான் போய் நபியை அழைச்சிட்டு வரேன்னு போகிறார். ஜாபீர் அவர்கள் ரசூலுல்லாவை அழைப்பதற்காண்டி வர்றாங்க. கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது. பெரிய கூட்டம் இருக்கும்போது இப்போ ரசூலுல்லாவை மட்டும் கூப்பிட்டு போகணும். காதில் போய் ரகசியமாக சொல்கிறார், மெதுவாக, அல்லாஹ்வின் தூதரே வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, நீங்களும் ஒரு ஆளோ 2 ஆளோ கூப்பிட்டுக்கிட்டு போகலாம், வரீங்களா, வாங்க போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எவ்வளோ என்ன வச்சுருக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? இல்லை ஒரு ஆடு கொஞ்சம் கோதுமை. அது அப்படியா, யா அஹ்லல் ஹந்தக் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹந்தக் வாசிகளே எல்லாம் வாங்க, உங்களுக்காக வேண்டி ஜாபீர் உணவு தயார் செய்து வைத்திருக்கிறார், எல்லாம் கிளம்புங்கட்டாங்க. இவருக்கு பகீர்ன்றுச்சு, ஏன்னா இது மொத்த கும்பலை கூப்பிட்றாங்களே. இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் போகிறார், பின்னால் பெரிய படை வருது. அவங்க மனைவி ஆல்ரெடி சொல்லிட்டு தான் அனுப்பி வச்சாங்க. போய் பார்த்து பக்குவமாக பேசி ரசூலுல்லாஹ் மட்டும் கூட்டுவாங்க, எல்லாரையும் கூட்டு வந்துடாதீங்க, என்ன இப்படியே சொல்கிறாங்க, என்ன கேவலப்படுத்திடாதீங்க, வீட்டில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறாங்க. இவர் ரகசியமாக சொன்னாலும் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டாங்களா. அவங்க மனைவி பார்க்குறாங்க, ஆஹா பெரிய மாநாடு வருது, பெரிய ஒரு கூட்டமே வருது. இவங்க உள்ளே வரும் பொழுதே யார், ஜாபீர் அவர்கள் உள்ளே வரும்போது என்னாச்சு, என்ன நடந்துச்சு, சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லவே, நம்ம பேசிக்கிட்டோமே, அதை சொன்னீங்களா, சொன்னேன், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அனுப்பி வைப்பதற்கு முன்பே ஜாபீர் அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு முன்பே நபிகள் நாயகம் சொன்னாங்க, எல்லாம் அடுப்பில் தானே இருக்குது, அடுப்பில் வந்து எதையுமே இறக்காதீங்க, நான் வர்ற வரையிலையும் அடுப்பில் உள்ளது அடுப்பிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நேராக அடுப்பை வந்து பார்த்தாங்க, ஹந்தக் வாசிகள்லாம் இல்லை உள்ளே வந்துட்டாங்க. அடுப்பில் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு பரக்கத்துக்கு வேண்டி துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான். ரொட்டி கறி, கோதுமையில் செஞ்ச ரொட்டி, அந்த ஆட்டுக்கறி இருக்கா, ரசூலுல்லாவே பரிமாறுறாங்க உட்காந்து. எல்லாம் ரொட்டியை எடுத்து அதில் கொஞ்சம் கறி கொடுங்க, 10 பேரை முதல் உள்ளே விடுங்க. 10 பேராக ரவுண்டு நடக்குது, 10 பேராக பந்தி நடக்குது. இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, உடனே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சு, ரசூலுல்லாவும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1000 பேர், அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் அதில் சாப்பிட்றாங்க. பெரிய நபித்தோழர்கள், அதிகமான எண்ணிக்கையில் உள்ள நபித்தோழர்கள் அதில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் இருக்குது, அங்கே கறியும் இருக்குது, கோதுமையும் இருக்குது, ரொட்டியும் இருக்கிறது. போகும்போது சொன்னாங்க, நீங்களும் சாப்பிடுங்க, மிச்சம் இருந்தால் மீதமுள்ள நபர்களுக்கு கொடுங்க என்று சொல்லிவிட்டு சென்றார்கள்ங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இது புகாரியில் 4101வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள், அகழ் தோண்டுவது எதற்காக வேண்டி தோறாங்க, தனக்கு வீடு கட்டுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் தோண்டலை. யாருக்காக, மக்களை காப்பதற்காக. எதிரிகள் மக்களை தாக்க வருகிறார்கள், அதிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும்.
அப்போ ஒரு வியூகத்தோடு மதிநுட்பத்தோடு செயல்பட வேண்டும். எதிரிகள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய அகலை தோண்டிவிட்டால் அதற்கு அப்பால் எதிரிகளை தடுத்து நிறுத்தி விடலாம். இந்த பணியை தொண்டர்களை மாத்திரம் செய்ய சொல்லிவிட்டு தான் ஒதுங்கிவிடவில்லை, தானும் களத்தில் நிற்கிறார்கள். இதுதான் ஒரு ஆட்சியாளர். மக்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு இடர் வரும் பொழுது, ஒரு பாதிப்பு வரும் பொழுது ஒரு ஆட்சியாளர் எங்கே நிற்கிறார், எங்கே இருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கணும். மக்களுக்கெல்லாம், நாட்டு மக்களுக்கு துன்பம் வரும்போது டாட்டா பை பைன்னு அவர் வெளிநாடு சுத்த போயிடக்கூடாது. களத்தில் நிற்கணும், மக்களோடு மக்களாக இருக்கணும், மக்களுடைய அச்சத்தை போக்கணும். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு முடியாத நான் செய்வேன் என்று துணிவை கொடுக்கணும். பாருங்க, அந்த மக்கள் நபித்தோழர்கள் அகல் தோண்டும் போது ஒரு பாறையை உடைக்க முடியல, நான் உடைக்கிறேன், நான் களத்தில் இறங்குறேன், உடைத்தார்கள் அல்லவா? அதுதான் தலைவர், அதுதான் ஆட்சி தலைவர். குடிமக்களின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் உண்மையான ஆட்சி தலைவராக இருப்பாங்க. அவரை சாப்பிட கூப்பிட்டாங்கல்ல, தான் மட்டும் கமுக்கமாக போயிட்டு வந்துருக்கலாம்ல, அப்படியாப்பா நல்லது, 3 நாளாக பசியாக இருக்குது, இவங்க கீழே ஹிட்டு போகிறாங்க, நமக்கு வா நம்ம 2 போய் சாப்பிட்டு வருவோம் சொல்லலாம்ல. யாகுலர் கந்தக்கிட்டாங்க, எல்லாரும் வாங்க சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுவோம், என்ன கிடைக்குது அதை அனைவரும் பங்கிட்டுக் கொள்வோம். இதுதான் மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு ஆட்சி தலைவர். அப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியை, நல்லாட்சியை, மக்களுக்கான ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி மக்களினுடைய மனம் கவர்ந்த நாயகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் அல்லாஹ்வின் தூதரினுடைய ஆட்சி முறை எந்தெந்த வகையில் சிறப்பாக செயல்பட்டது என்பதை அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.